முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கமலஹாசனை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு 26 தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு நடிச்சு கொடுங்க, எப்படி பணம் கொடுத்தா படத்தில் நடிப்பீங்களா அதுமாரி எனக்கு கட்சியில் நடிச்சு கொடுங்க, நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் குறைக்கணும், நாங்கள் கொஞ்சம் அதிக சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிறோம், அதனால் உங்களை காரணம் காட்டி தான் நாங்கள் குறைக்கணும், அதனால் வேணான்னு சொல்லிடாதீங்கன்னு இது அவ்வளவும் செட்டிங் பேச்சு. கமல் முன்னாடியே சொல்றாரு சீட் வேணாம் சொல்லிட்டு. முடியாது. என்ன காரணம்? ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆள் இல்லைன்னு இல்லை, அவர் கட்சியை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது அதுதான் சொல்றது, இந்த இவர்கள்லாம் வந்து திரைத்துறையில் பொழப்பு கட்டு போச்சுன்னு அரசியலுக்கு வந்தவங்க. மக்கள் நீதி மையம் வேணாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிருச்சு. தேமுதிகவை மட்டும் வச்சு நீங்க இந்த கட்சிகள் எல்லாத்தையும் குறைச்சிருப்பீங்களா? சமாளிச்சிருக்க முடியாது. விசிகாவே கேட்பாங்க அவங்கள கிராமத்துல. கட்சிகள் இப்ப நீங்க சிபிஎம் சிபிஐ கூட ஒண்ணு குறைச்சிட்டாங்க, விசிகா வந்து அவங்க கேட்டது வந்து கொடுக்கல. ஆமா, இவங்களால ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள திமுக கொண்டு வருதுன்னா வேற எங்கும் போறதுக்கு வழி இல்லை, இருந்தா இருந்து வேற எதுவும் கிடையாது. அவங்க அதை தான் செஞ்சதே. இப்ப அதை தானே பெருமை பேசுறாரு ஸ்டாலின். நாளைக்கு நான் தேமுதிக கொண்டுட்டு வந்ததுனாலதான் எல்லாம் அடக்கி உடக்கி இருக்கான், இல்லைன்னா இவங்கெல்லாம் என்னென்ன பல்ல பிடிங்கிட்டாங்கிறாராம். ரெண்டு பேருக்கும், விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்கிட்டேன் பார்த்தியாங்கிறாராம். நான் தான் சொன்னேன், சந்தானம் படத்துல சொல்ற மாதிரி யாரோ ஒரு ஆள் மனசுல போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கிற மாதிரி முதலமைச்சரோட ஆள் மனசுல போய் தேமுதிக பலவானி எவனை நம்ப வச்சிருக்கிறான். அவர் இன்னமும் நம்புறாரு.